ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஜோத்பூருக்கு ஒரு சின்ன வேலையை வந்திருந்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். நாங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருந்தே ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. பழைய காலத்து பேலஸ் மாதிரிப்பட்ட ஃபோர்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, இன்றைக்கி சண்டே நம்ம அதை பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு நானும் என் கூட 2 பசங்களும் கிளம்பியிருக்கோம். காலையில் இருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பிக்கிட்டோம். ஜனவரி மாதங்கிறதுனால தான் ராஜஸ்தானில் வெயில் கம்மியாக இருக்குது. மற்றபடி வெயில் மட்டும் போந்துடும். 50 டிகிரியெல்லாம் டச் பண்ணுவோம் இங்கே அடியோடைய வெயில். நம்ம ஊர்லலாம் 30, 32, 34 வரை தான் மேக்ஸிமமே போவோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. 48, 50 சம்மர் டைம்லலாம் பிறந்துடும். ஏசி இல்லாமலாம் இங்கே வீட்டில் இருக்கவே முடியாது. அந்தளவு வேர்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே ஹீட்டான இடம்னா ரொம்ப ஹீட்டான இடம். இந்தியாவில் ரொம்ப ஹீட்டான இடம்னாலே ராஜஸ்தான் தான். பாலைவனம் எல்லாருமே தெரியும். ஆனால் இங்கே இந்தியாவிலே ப்ளூ சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இங்கே தான் இருக்குது. அதாவது அந்த சிட்டி ஃபுல்லாக ப்ளூ கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த சிட்டி, ப்ளூ சிட்டி. ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. வந்து மேக்ஸிமம் எல்லா வீடும் ப்ளூ கலரில். முன்னாடி எல்லா வீடுமே ப்ளூ கலர் தான் அடிச்சிருப்பாங்களாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப இல்லை, கம்மியாகிட்டு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ளூ கலரில் தெரியும். இதுதான் அந்த ஃபோர்ட்டு, நாங்கள் சொன்ன ஃபோர்ட்டு. உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் இதுதான். கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு அதை டிக்கெட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு தான் உள்ளே வர முடியும். இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க சுற்றி பார்க்க. இங்கே என்னென்னா நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வர போய் பார்க்குறதுக்கு படியேறி ரொம்ப ஹைட் ஏற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஹைட்டில் தான் டாப்பே இருக்குது. இது இந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய மியூசிக்கு. ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. இந்த ஃபோட்டோவில் எடுத்த ஃபோட்டோவை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்.